நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற வானிலை காரணமாக 13 மாவட்டங்களில் உள்ள 104 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் 4623 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இன்று மற்றும் கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட மழை மற்றும் பலத்த காற்றினால் ஏற்பட்ட பேரழிவுகள் தொடர்பில் விளக்கமளித்த போது அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் உதவி பணிப்பாளர் ரவி ஜெயரத்ன இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். சீரற்ற வானிலையால் கம்பஹா மாவட்டம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இன்று காலை நிலவரப்படி 327 குடும்பங்களைச் சேர்ந்த 1278 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையில் கொழும்பு மாவட்டத்தில் 32 இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தமை, மின்கம்பிகள் அறுந்துள்ளமை போன்ற அனர்த்த சம்பவங்களும் பதிவாகியுள்ளதாக ரவி ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் சுமார் 1184 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்துக்கு தகவல் கிடைத்துள்ளது. குறித்த வீடுகளுக்கு ஏற்பட்ட சேதத்தை மதிப்பிடவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உதவி பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார். முப்படைகள், போலீசார், மாவட்ட செயலக அதிகாரிகள், தீயணைப்பு பிரிவினர் மற்றும் சிவில் பாதுகாப்பு பிரிவினர் இணைந்து அனர்த்தம் ஏற்பட்ட அனைத்து பகுதிகளையும் இயல்பு நிலைக்கு கொண்டுவர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இருப்பினும் மின்சார விநியோகத்தை சீரமைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக ரவி ஜெயரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார். ஏதேனும் அனர்த்தம் ஏற்பட்டால் 117 என்ற தொலைபேசி எண்ணுக்கு அழைக்குமாறு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது.